வந்து சொல்றாரு இந்த மாதிரி உங்களால வந்து போலீஸை வந்து நிர்வாகம் பண்ண தெரியல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு நிர்வாகம் பண்ண தெரியலன்னா நீங்க எதுக்கு ஆட்சியில் இருக்கீங்க, எங்ககிட்ட விட்டுட்டு போக வேண்டியதானே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காரு. அவரை போக சொல்லு. இங்கே இருக்கும்போது நான் வாட்ச் வாங்கினாரு, என் வாட்சுக்கு வந்து பில்லு இருக்குன்னு சொல்லி பொய்யான ஒரு பில்லாக காட்டினாரு. என் பொண்டாட்டி வருமானத்தில் வாங்கினேன், அது வாங்கினேன், இது வாங்கினேன். இருமா சொல்கிற கேளுமா. அவர் அப்படிப்பட்ட அவருக்கு இன்னைக்கு எத்தனை ஆயிரம் லட்சம் கிட்டத்தட்ட 2500 கோடியே சொத்து வந்திருக்குன்னு சொல்லி இன்கம் டேக்ஸே ரெய்டு போய் கன்ஃபார்ம் பண்ணாங்க. இத்தனை இவ்வளோன்னு சொல்லி அதை பூரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறதுன்னு கணக்கொலக்கெல்லாம் எடுத்துட்டாங்க. எங்க வந்துச்சு ஒரு 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 ஊழல்? அது ஊழல்லாம் ஆட்சியில் இருந்தால் தாமா ஊழலும்பாங்க. எனக்கு எப்படி வருது? ஆட்சியில் இருக்கவன் செஞ்சா தான் ஊழல். இவன் தனியார் நபர் செஞ்சான்னாக்கா மிரட்டி காசு வாங்கியிருக்கான், கொள்ளை அடிச்சிருக்கான். புரிஞ்சுக்கோ. இந்த பணம் பூரா ஈடியை காட்டி காட்டி எல்லா கம்பெனிகள்லையும் பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட கொள்ளையடிச்ச காசு. அதை மறுக்க இயலாது. கொள்ளையடிச்ச காசுன்னா அவர் மீது நீங்க வழக்கு போடலாம். நாங்க என்னத்துக்கு வழக்கு? அவன் கொடுத்தவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தானே நாங்க வழக்கு தொடுக்க முடியும். நான்